இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனோட பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் மன்னிவாக்கம் வரீங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 15 மினிட் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4 பிளாக் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபில்ட் ப்ளஸ் 5 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 யூனிட் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்மகிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட் தாங்க அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 BHK அண்ட் 3 BHK அவைலபிளாக இருக்குது. 2 BHKவோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1074 1074 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK பிளான் பண்ணிருக்காங்க. 3 BHK பார்த்தீங்கன்னா 1414 1414 ஸ்கொயர் ஃபீட். ஒரு 50-60 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பார்ட்டியால் சின்னதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரினா நீங்கள் இங்கே வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு வந்தோடனே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் எங்ககிட்ட கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 BHK அண்ட் 3 BHK பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதுவும் அம்யூனிட்டிஸோடு இருக்க அப்பார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய விஷயம் இருக்குது. சில இது வந்து பார்த்திங்கன்னா லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்டாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். மருதம் குரூப்ஸ் அவங்களோட ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம்லேருந்து டுவர்ட்ஸ் மணிமங்கலம் மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக மணிமங்கலம் மெயின் ரோட்டில் மணிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆனால் மெயின் ரோடு ஆன் ரோட்லேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பஸ் போகிற ரோடு. இந்த பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோட் ப்ராஜெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக் அங்கே வந்து ஃபேஸ் 1 பண்ணிருக்காங்க. அதில் 211 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் எல்லாருமே ஆளுங்களும் குடியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூ பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூ பிளாட்ஸ்னால் ரொம்ப ஃபியூ தான் இல்லைங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி ஓவராலாக ஒரு 10 யூனிட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 2 BHK அண்ட் 3 BHK ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் டெரஸில் போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுத்துக்குமே காமனாக பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா இருக்குது அண்ட் கார்டன் ஏரியா இருக்குது. ஸோ அதுவுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்க் ஏரியா, கார்டனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறதுக்கு, அதாவது லிஃப்ட்டு காமன் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா EB பேக்கப்புமே வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே வராது, காமன் ஏரியாவுக்கு மட்டுமே EB ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இதில் வந்து வால் ஷேரிங் இல்லை. ஒரு பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளாக்குக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் 2 வீடு தாங்க, மொத்தம் 4 பிளாக் வரும். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் டோருமே வராதுங்க. வால் ஷேரிங்கும் இல்லை. கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் அவங்ககிட்ட ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா கஸ்டமரோட சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஃபேஸ் 2
கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அடுத்த ப்ராஜெக்ட் இதுலேருந்து பக்கத்துலேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டில் நிற்கிறாங்க. கஸ்டமருக்கு என்ன வேணுன்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. கீழே ஃபுல்லாகவே நமக்கு கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. ஒரு பிளாக்குக்கு ஒரு லிஃப்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சாம்பிளுக்கு, ஏன்னா எல்லா வீடுமே என்னால் காமிக்க முடியாது, 3 BHKல இருக்க ஒரு வீடை மட்டும் இப்போ நான் காமிச்சிடுறேன். அண்ட் இதோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வீட்டில் போய் ஒன்று சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். என் கூட அப்படியே வாங்க. நம்ம ஒன்றா உங்களுக்கு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இல்லைங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா ஒன்றுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இங்கே இருக்க என்ன பேட்டர்னோ அதுதான் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கும். இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் பெரிய லாபி ஏரியா கொடுத்துருக்காங்களா, இந்த சேஃப்டி கிரில் கேட் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வீடுமே, அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு வீடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டு எதிர்க்க எந்த ஒரு வீடுமே வராது. ஒவ்வொரு வீட்டுக்குமே வால் ஷேரிங்கும் வராது, ஏன்னா நடுவில் நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே வந்துச்சு. இண்டிவிஜுவல் தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்குடில் நமக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளவங்க உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பிளேஸ், சின்னதாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பாயிண்ட் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. ஆப்போசிட்டில் அப்படியே டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான வாஷ் பேஷன் ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபேஸ் 1க்கான ரோடு ஆக்சஸ். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1க்கு அவங்க ஆக்சஸ் பண்ணுற ரோடு. நமக்கு பாத்வேவும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி ரோடு நமக்கு இந்த இடத்துல வந்துடுங்க. பால்கனியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா, இங்கே ட்ரை ஏரியாவை கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஹீட் அப்சர்வ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபால் சீலிங்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே வந்துடுங்க. இதுதான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான லொக்கேஷனில் இருக்குது, ஆன் ரோட்லேயே இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் ஜோன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஜோனுக்கு நியர்பைலேயே இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4 பிளாக் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சில்ட் ப்ளஸ் 5 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 யூனிட் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்மகிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட் தாங்க அவைலபிளாக இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. புக்கிங் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஆளுங்களே குடியேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் தான், யாருக்குமே ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லைங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 BHK அண்ட் 3 BHK அவைலபிளாக இருக்குது. 2 BHKவோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1074 1074 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK பிளான் பண்ணிருக்காங்க. 3 BHK பார்த்தீங்கன்னா 1414 1414 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 66 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனோட பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் மன்னிவாக்கம் வரீங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் டேரெக்டாக கனெக்ட் ஆகுதுங்க. அந்த ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் தான் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரகடமில் ஒர்க் பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காகவே தாங்க. ஏன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிடலாம். டிராஃபிக்கே இருக்காதுங்க. ஏன்னா சிட்டி சைட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன்லேருந்து வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. அதாவது வெளியே வேலைக்கு போகிற ஜென்ஸுங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்றது தெரியும். நீங்கள் இனிமேல் அந்த கஷ்டப்பட வேணாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உரகடம்லேருந்து ஜஸ்ட் 25 மினிட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்குது. அண்ட் நியர்பையே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குன்றத நான் சொல்லிடுறேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் அம்யூனிட்டிஸ்லாம் காட்டணும், கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம்.
கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்துடும். நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைடு நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு எக்ஸாஸ்ட், அதாவது நீங்கள் சிம்னி போடுறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாஸ்ட் பைப்புமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. நீங்கள் திங்ஸ் எவ்வளோ இது பண்ணாலும் அந்த அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி இதுவே நீங்கள் உட் ஒர்க்லாம் போட்டு மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜிங்க்மே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எதுக்காகனா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன், ஸ்விட்ச் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய கிச்சனே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் உள்ளே வரும்போது ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காட் போடுறதுக்கான ஸ்பேஸ். விண்டோவுமே பார்த்தீங்கன்னா இந்த வாலில் பாதி விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. நல்ல ஒரு காற்று வசதிங்க. அண்ட் மஸ்கிட்டோ நெட்டுமே அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டாலும் நல்ல ஒரு ஸ்பேஸுமே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். லேப்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்ஃப் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உட் ஒர்க் போட்டு பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அட்டாச் பாத்ரூம். பாத்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளஷ் வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. வால் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், இந்த பெட்ரூமாக தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க்கில் தான். ஏன்னா ஒரு லக்ஸரியஸான அப்பார்ட்மெண்ட் அப்படின்னும் போது எல்லாமே வந்து கடப்பாக்கல்லில் வச்சா தான் ரொம்ப நல்லா இருக்காது இல்லைங்க. இந்த பெட்ரூமை நீங்கள் உட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்றது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அண்ட் வால் டைலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 3D பிரிண்டடில் அழகாக பண்ணிருக்காங்க. சேம் இதுலேயும் ஒரு எல்லா பாத்ரூமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹீட் அப்சர்வ் ஆகாமல் இருக்க ஃபால் சீலிங்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலாக இந்த வீடு, இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது எல்லாமே சொல்லியாச்சு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு, ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. முக்கியமான விஷயம், நான் ஸ்டார்டிங்கே அம்யூனிட்டிஸை பற்றி சொல்லியிருந்தேன், டெரஸில் போய் காமிக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம அம்யூனிட்டிஸை போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5th ஃப்ளோர் வந்துட்டோம். டெரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிட் அவுட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே வந்து உட்காந்து கார்டன் செட்டப்பாக பண்ணிருக்காங்க. சிட் அவுட் பிளேஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹால், அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி ஹால். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார்ட்டி ஹாலுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 50-60 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் சின்னதாக. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரினா நீங்கள் இங்கே வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வாங்க, வெளியே உள்ள ஒரு பார்ட்டி ஹால் செட் பண்ணிட்டீங்க. வெளியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஃபெட் போட்டுக்கலாம். அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷ் பேஷன் ஏரியா, ஒரு ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஸோ லாக்கில் இருக்க ரெஸ்ட் ரூம் ஆக்சஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த இடத்துல வந்து பஃபெட் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் எடுக்கிறதால உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. பட் நைட் டைமில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வார்ம் லைட் போட்டு இந்த செடி, இந்த பூத்தொட்டி, அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா நமக்கு ஜிம் அண்ட் இன்டோர் கேம்ஸ் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிம் அண்ட் இன்டோர் கேம்ஸ். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, இல்லை நீங்களே கூட வந்து ஒரு போர் அடிக்கிற டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ட்ரெட்மில் இருக்குது. ஸோ பேசிக்கான ஜிம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜிம் போகணும், ஃபிட்னஸ் சென்டர் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. டைம் கிடைக்கும்போது இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் டென்னிஸ் அண்ட் கேரம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம், நீங்களே விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான். நல்ல ஒரு ஆக்சுவலாக லோ ரைஸ் பில்டிங்கில் இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ்லாம் தரமாட்டாங்க. பட் இவங்க ஒன்றுமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதனால தான் ஃபீல்டில் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் வந்து பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுமே இருக்குது. நீங்கள் 3 BHK உங்கள் பட்ஜெட் இங்கே செட் ஆகலனாலும் பக்கத்துலேயே இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை டோட்டலாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் என்கிட்ட கேட்குற ப்ராப்பர்ட்டியை தான் நான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டு இருக்கேன். இதனால் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் கண்டிப்பாக இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏன்னா எனக்கு வந்தோடனே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் ஆகுங்க. கண்டிப்பாக ஏன் போஸ்ட் ஆகும்னா ஏன்னா நான் அதுக்காக தான் இருக்கேன். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட சேர்க்க தான் நான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.